ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது விஷாரத் உத்ராத்ல வரக்கூடிய ஏகாங்கியினுடைய சாராங்ஷ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஏகாங்கியோடது நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், சாராங்ஷ் போட்டிருக்கேன், அண்ட் தென் அந்த கேரக்டர்ஸும் போட்டிருக்கேன், அண்ட் தென் இயர்ஸ் ஆல்சோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் நீங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் லெசன், அதாவது ரிஷ்யஸ் ஸ்ட்ரிங்க். ஸோ ரிஷ்யஸ் ஸ்ட்ரிங்க் அப்படின்றது என்னன்னா ஒரு பிரம்மச்சாரியோட அந்த கதையில வரக்கூடிய அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அந்த கதையில வரக்கூடிய மெயின் கேரக்டருடைய நேம வச்சேதான் டைட்டிலா கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது யார பத்தி அந்த முழு கதையும் போகுதோ அந்த நேம வச்சு அந்த கதைக்கான டைட்டில வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் இந்த ரிஷ்யஸ் ஸ்ட்ரிங்க் அப்படின்றது. இது வந்து நேம். ஸோ இது எழுதினவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ விபின் சந்திர பந்து. இது எழுதினவர் விபின் சந்திர பந்து. So the introduction என்ன அப்படின்னா, ஏகாங்கி के तत्वों को लेकर विद्वानों में मद भेद है. அதாவது நம்ம அந்த ஏகாங்கினா என்னது, அந்த கதை இல்லையா, அந்த ஏகாங்கின்றது ஒரு நாடகமா நடிக்கக்கூடிய ஒரு கதை. ஏகாங்கின்றது என்னன்னா அந்த கதையை வந்து நாடகமாவும் நடிக்கக்கூடிய ஒரு வடிவத்துல இருக்கிறது ஏகாங்கி. சோ ஏகாங்கிக்கு தத்துவம் கொள்ளேக்கர். சோ ஏகாங்கின்ற ரூல்ஸ் படி வித்வானோங் மேம், சோ அத அந்த ரூல்ஸ் படி எழுதக்கூடிய வித்வான்கள்ல மத் பேத் ஹை, எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். யஹா பகுமானிய தத்துவம் கே ஆதார் பர், இந்த இடத்துல அந்த வேல்யூபிள் தத்துவத்தை ஆதாரமா வச்சு பார்க்கும் பொழுது ரிஷ்யஸ்ரிங்க் ஏகாங்கி கி ஆலோசனா கி ஜாத்தி ஹை. சோ இந்த ரிஷ்யஸ்ரிங்க்ன்ற ஏகாங்கி பத்தியான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டிஸ்கஷன் வந்து இங்க நமக்கு கிடைக்குதாம். நெக்ஸ்ட் ஏகாங்கிகார் பரீட்சை. ஏகாங்கிகார்னா இது எழுதினார் இல்லையா, அவருடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன. ரிஷ்யஸ்ரிங்க் நாமக் இஸ் ஏகாங்கி கே ஏகாங்கிகார் ஸ்ரீ விபின் சந்திர பந்து ஹை. சோ இந்த நாடகத்தினுடைய ஏகாங்கிகார் நாடகாசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விபின் சந்திர பந்து. வே ஹிந்தி நாடக கஷேத்திர மேம் अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. இவர் என்ன பண்றாரு, அந்த இந்தி நாடக துறையில தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸே வச்சிருக்காரு. இன்கே ரச்சனா एक भावपूर्ण है. இவருடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப இமோஷனலா இருக்குமா. एक ஏகாங்கி की सफलता की पहली सीटी उसका शीर्षक है. அதாவது ஒரு நாடகத்தினுடைய வெற்றி பார்த்தோம் அப்படின்னா பஹலி சீட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது முதல் அடி என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய சக்சஸே அதனுடைய தலைப்பு தான். शीर्षकனா டைட்டில். நாயக் கே நாம் பர் ஏகாங்கி கா நாமகரண் கர்னா ஆம் பாத் ஹை. அதாவது அந்த நாயக்னா யாரு, அந்த கதையில வரக்கூடிய கதாநாயகனுடைய பெயர்லயே அந்த நாடகத்திற்கான பெயர் வைப்பது ஒரு ஜெனரலான விஷயம். ஆம் பாத் ஹை. இஸ் ஏகாங்கி கா शीर्षक நாயக் கே நாம் பர் ரக்கா கயா ஹை. சோ இந்த நாடகத்தினுடைய டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாயகனுடைய பெயர்லயே வச்சிருக்காங்களாம். யஹ் शीर्षक हमारे मन में ऋष्यशृंग की कहानी जानने की உற்சுகத்தா பைதா கர்த்தா ஹே. அதாவது இந்த டைட்டில் நம்மளுடைய மனசுல அந்த ரிஷ்யஸ்ரிங்க்ன்ற கதையை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உற்சுகத்தனா ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஆர்வத்தை நமக்கு வந்து தூண்டுது. ஏஸ் நாட்டக் கேலியே, இந்த நாடகத்துக்காக யஹி உச்சித் और உத்தம शीर्षक ஹை. சோ இந்த டைட்டில் வந்து ஒரு சரியான மற்றும் கரெக்டான டைட்டிலா இருந்திருக்கு இந்த கதையை படிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கதாவஸ்து. இதுதான் மெயின். கதாவஸ்துன்றது அந்த மெயின், அந்த கதை கரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தீம். அங்க தேஷ் கே பாஸ் கே ஜங்கல் மே மஹரிஷி விபாண்டக் ரஹதே ஹை. அங்க தேசத்துக்கு அருகில், அங்க தேசம் அப்படி ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துக்கு பக்கத்திலேயே ஒரு காட்டுல மஹரிஷி விபாண்டக் அப்படின்றவரு வசிச்சுட்டு வந்திருக்காரு. ரிஷ்யஸ்ரிங்க் உன்கா புத்ரா ஹை. சோ இதுல ரிஷ்யஸ்ரிங்க் யாரு, அவருடைய மகன். வஹ சக்த் பிரம்மச்சாரி ஹை. அவர் வந்து ரொம்ப ஒரு கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவர். விபாண்டக் இத்தனை கடாயி திக்காத்தி ஹைகி. அதாவது விபாண்டக் வந்து எந்த அளவுக்கு ஒரு கடுமையானவரா நமக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா, ரிஷ்யகோ ஸ்திரியோங்கா அஸ்தித்வபி மாலும் நஹீதா. அதாவது அவருக்கு வந்து பெண்கள்னா என்ன அப்படின்ற மாதிரி பெண்களை பத்தி எதுவுமே தெரியாம வந்து அவர் வந்து வச்சிருந்தாராம். அதுதான் ஸ்திரியோங்கா அஸ்தித்வ. பெண்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாத அளவுக்கு அவர் அந்த காட்டுக்குள்ள அவர் வளர்த்துட்டு இருந்தாராம். கௌதம் மகரிஷி விபாண்டக்கே மித்ரஹை. இதுல இந்த கௌதம் மகரிஷின்றவர் விபாண்டக்கனுடைய ஒரு ஃப்ரெண்டு.
தோழன் மாதிரி. வே சதா விபாண்டக் से यह कहा करते हैं कि அவர் எப்பவுமே விபாண்டக்கு இத பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். என்ன? அனுபவ சூன்ய शिक्षा जो ऋष्य को दी जाती है वह निरर्थक है. அதாவது நீ அனுபவம் இல்லாத ஒரு கல்வியை நீ ரிஷ்யஸ்ரிங்குக்கு கொடுக்குற, அது வந்து எப்பவுமே பயனற்றது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். மக்கர் விபாண்டக் உசே மான்னேக்கோ தயார் நஹி ஹோத்தி. ஆனா விபாண்டக் வந்து இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க தயாராவே இல்லை. அங்க தேஷ்மே அச்சானக் அகால் பட் ஜாத்தா ஹை. அந்த அங்க தேசத்துல சடனா என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஃபெமைன், ஒரு பஞ்சம் வந்துருச்சு. अकाल के कारण लोग भूखे और प्यासे रहकर अपना दम दौड़ने लगते हैं. அதாவது அக்கால்கே காரணம் அந்த பஞ்சத்தின் காரணமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் பட்னி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பியாசே பசி பட்னியிலேயே இருந்து அப்பனா தம் தன்னோட உயிரையும் விட ஆரம்பிச்சிட்டாங்களா, அதாவது இறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தம் தோடுனா தன் மூச்சையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மாத்தியக்ஷ கஹத்தே ஹைகி. இதுல இந்த தர்மாத்தியக்ஷ அப்படின்னா ஒரு பிஷப், அப்படி இல்லைன்னா அந்த தலைவர், ஒரு அந்த சபைக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. ஸோ அதாவது அறநூல்களை பத்தி வேதங்கள் படிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, விசுத்த பிரம்மச்சாரிக்கே ஆணை பர் பரசாத் ஹோகி. அதாவது விசுத்த அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு பிரம்மச்சாரி வந்தா இந்த நாட்டுல மழை பொழியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கராஜ் கே சைனிக் பிரம்மச்சாரிக்கு கோஜ் மேம் நிக்கல் படுத்தே ஹே. அதனால அங்கராஜனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, பிரம்மச்சாரிக்கே கோஜ்மே பிரம்மச்சாரியை தேடி வெளியில போறாங்க. ஆகிர் லாஸ்டா உன்கோ ருஷ்யக்கா பத்தா சல்தா ஹே. அவருக்கு இந்த ருஷ்யஸ்ருங்குன்னு ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. வே சமாச்சார் ராஜாக்கோ தேத்தே ஹே. ஸோ அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா யஹ் காம் நர்த்தகி ஊர்வஷிக்கோ சாம்பு தேத்தா ஹே. இதுல இந்த வேலையை வந்து அந்த சபையினுடைய நர்த்தகியான ஊர்வஷி கிட்ட அதை அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. சோம்ப் அப்படின்னா ஒப்படைக்கிறது. ஊர்வஷி ரிஷ்யக்கோ தோகா தேக்கர் அங்கு தேஷ்மேம்லே ஆத்தி ஹே. அவ என்ன பண்றா, ஊர்வஷி அந்த ரிஷ்யஸ்ரிங்க எப்படியோ ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்தி நைஸா அப்படியே என்ன பண்ணிடுறா, தன்னுடைய அங்க தேசத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ரிஷ்யக்கே ஆத்தி ஹி விருஷ்டி ஹோத்தி ஹே. ஆனா ரிஷ்யஸ்ரிங் வந்த பிறகு அந்த நாடே ரொம்ப விருஷ்டி ஹோத்தி ஹே, நல்ல வளமான நாடா மாறிடுச்சு. பசு பக்ஷி और मानव सबको जीवन दान मिलता है. அதாவது பறவைகள், விலங்குகள், அதுக்கப்புறம் எல்லா மனிதர்கள் எல்லாவற்றுக்குமே தன்னோட வாழ்க்கை சப்கோ ஜீவன் தான் மில்தா ஹே. அவங்க எல்லாத்துக்குமே உணவு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ராஜா अपने पुत्री का विवाह ऋष्य के साथ कर देता है. ஸோ ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை ऋष्यஸ்ரிங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. விபாண்டக் யஹ் சோச்சுக்கர் குரோத சே அங்கு தேஷ்மே மாத்தே ஹைகி. ஆனா இதுக்கு இந்த விஷயம் வந்து விபாண்டக்கு போயிடுச்சு. ஸோ உடனே விபாண்டக் ரொம்ப கோவத்தோட இந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே அங்க தேசத்துக்கு வராராம். என்ன, உனக்கு ஜீவன் லட்சிய நஷ்ட ஹோகயா ஹே. அவருடைய வாழ்க்கையினோட லட்சியமே வீணா போயிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. மக்கர் வே சமஜ் பாத்தே ஹைகி. ஆனா அவருக்கு அங்க வந்த பிறகுதான் என்ன புரிஞ்சிருக்கு, ரிஷ்ய கா தப சார்த்தக் ஹோ கயா ஹே. ரிஷ்யஸ்ரிங்கனுடைய தவம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்றது புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த நாட்டு மக்கள் ரிஷ்யஸ்ரிங்க வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்களாம். ஸோ ரிஷ்யஸ்ரிங் வந்த பிறகுதான் எங்களோட நாடே பஞ்சத்துல இருந்து மீண்டதுன்னு சொன்னோடனே அவரோட கோபம் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஈஸ் பர் வே ருஷ்யக்கோ ஆசீர்வாத தேக்கர் சலே ஜாத்தே ஹே. ஸோ அதனால என்ன பண்றாரு, அந்த ரிஷ்யஸ்ரிங் தன்னுடைய மகனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் கதோபக்தன். கதோபக்தன்னா என்ன, அதனுடைய கான்வர்சேஷன்ஸ், ஓகேவா, அவங்களோட உரையாடல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏகாங்கி को आगे बढ़ाने के लिए उसके कदोभक्तन ही सहायता देते हैं. அதாவது ஒரு ஏகாங்கி வந்து இன்னும் அதை பெருசா, அதாவது இந்த கதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி காமிக்கிறதுக்கு, ஆகே படானே கேலி அது இன்னும் டெவலப் பண்ணி காமிக்கிறதுக்கு உஸ்கே கதோபக்தன் ஹி அதனுடைய கான்வர்சேஷன் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. வஹி ஏகாங்கிக்கோ ரீட் கி ஹட்டி ஹோத்தி ஹை. அதுதான் அந்த ஒரு நாடகத்தினுடைய முதுகெலும்பாவே இருக்கு, பேக் போன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பேக் போனாவே இருக்கு. ஆக்கர் ஆனா கதோபக்தன் லம்பே ஹி தோ பாட்டக் ஊப் ஜாயேங்கே. ஆனா அதே அந்த கான்வர்சேஷன் ரொம்ப லாங்கா இருந்தாலும் அதை படிக்கிறவங்க ரொம்ப டயர்டாயிருவாங்க.
इस एकांकी के कथोபக்தன் சுந்தர் और आकर्षक है. ஸோ இந்த கதையினுடைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு. மிசால் கே தௌர் பர் தேக்கியே. ஸோ இதுல அவருடைய கருத்துக்கள் என்னென்ன, அதாவது இதை பத்தி என்னென்ன யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இதுல 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது 1 எழுதுனா கூட நமக்கு போதும் எக்ஸாம்க்கு. जिस तरह का निर्माण केवल स्वयं के लिए हो वह चरित्र मूल्यहीन है और उसका निर्माण व्यर्थ है. அதாவது எந்த ஒரு ஜிஸ் தரக்கா நிர்மாணம், எந்த ஒரு செயல், எந்த ஒரு முடிவு எடுக்கிறோமோ ஒன்லி நம்மளோட சுயநலத்துக்காக எடுத்தோம் அப்படின்னா வஹ் சரித்திர அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து மூல்யஹீன் ஹை, அது வந்து விலைமதிப்பற்றது, அதாவது அதுக்கு வேல்யூவே கிடையாது. அவர் உஸ்கா நிர்மான் வியர்த்து ஹை, அது மட்டும் இல்லாம அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு செயல் வந்து பயனற்றதா இருக்குமா. அதாவது நம்மளுடைய செயல் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், தனக்காக எடுக்கப்படுற முடிவுகள் எதுவுமே வந்து யூஸ்லெஸ் அப்படின்றதான் இதுல சொல்ல வராங்க. ஓகேவா. அது கௌதம மகரிஷின்றவர் இதை சொல்லியிருக்கிறாரு. இது யாரு? இவர் வந்து விபாண்டக் இருக்காரு, அவருடைய மித்ர ஃப்ரெண்டு. ஓகேவா. ஸோ இதுல இது 1 எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பாத்திர சித்திரன், அதாவது கேரக்டர் எப்படி இருக்காங்க இதுல கேரக்டர்ஸ். हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं. ஸோ இந்த இந்தி ஏகாங்கில 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து மெயினா இருக்கு, எப்பவுமே இருக்கும் எல்லா நாடகத்திலுமே. என்ன அப்படின்னா முக்கிய பாத்திர மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, கவன பாத்திர கேரக்டர் ரோல் பண்றவங்க இருப்பாங்க. इस एकांकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण उचित ढंग से किया गया है. அதாவது இந்த நாடகத்திலுமே முக்கிய அவர் கவன பாத்திரம் மெயின் கேரக்டர்ஸும் இருக்கு, கேரக்டர் ரோல்ஸும் இருக்கு, அதுவுமே நல்ல சரியான முறையில வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. एकांकीकार ने अपने प्रतिभापूर्ण शैली से सभी पात्रों को सजीव बनाया है. ஸோ ஏகாங்கிக்கார் என்ன பண்றாரு, தன்னுடைய திறமையான ஸ்டைலை பயன்படுத்தி திறமையான நடையில எல்லா கேரக்டர்ஸ்க்குமே உயிரோட்டமா மாத்திருக்கிறாரு. எல்லா கேரக்டர்ஸும் வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறாராம். நெக்ஸ்ட் இஸ் ஏகாங்கிக்கே முக்கிய பாத்திர ஹை. ஸோ இந்த ஏகாங்கில மெயின் கேரக்டர்ஸும் இருக்காங்க. விபாண்டக் முனி, அங்கு நரேஷ் ரோமபாத், ரிஷ்யஸ்ரிங், ஊர்வஷி, இவங்க 4 பேருமே இதுல மெயின் கேரக்டர்ஸ். விபாண்டக் முனி, ரிஷ்யஸ்ரிங், அதாவது விபாண்டக் முனி வந்து ஒரு ரிஷி, இவருடைய மகன் தான் ரிஷ்யஸ்ரிங். அங்கு நரேஷ் ரோமபாத்ன்ற அந்த நாட்டினுடைய ராஜா, அங்க தேசத்தினுடைய ராஜா. ஊர்வஷி அதுல நர்த்தகியா இருக்கவங்க. இஸ் ஏகாங்கிக்கு கவன பாத்திர யாரு அப்படின்னு பார்த்தோன்னா கௌதம் முனி. கௌதம் முனி யாரு, இவருக்கு ஃப்ரெண்டா வரவர். சாந்தான்றவங்களும் இதுல வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு கேரக்டர். பாஷா शैलीனா லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்கு. உத்தம் பாஷா शैली के कारण ही एक एकांकी सफल होता है. அதாவது சரியான லாங்குவேஜ் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்றது மூலமா மட்டும்தான் ஒரு கதை ஒரு ஏகாங்கினுடைய வெற்றியே இருக்கு. इस एकांकी की भाषा शैली सरल सहज और स्पष्ट है. இந்த ஏகாங்கில பயன்படுத்தி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், அக்செப்டபிளா இருக்கு, அண்ட் தென் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாஷா शैली பாத்ரோஜித் ஹை और भावपूर्ण है. ஸோ இதுல இந்த லாங்குவேஜ் ஸ்டைல்ன்றது பாத்ரோஜித்னா ரொம்ப கேரக்டரைஸ்டாவும் இருக்கு, பிளஸ் வந்து பாவ்பூர்ண அப்படின்னா ரொம்ப இமோஷனலாவும் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேஷ்கால் வாத்தாவரன் இது எந்த காலத்துல எந்த டைம்ல இது வந்து நடந்துச்சு. एकांकीकार को कदा के घटने के काल स्थान वातावरण आदि का वर्णन खूब करना चाहिए. அதாவது ஏகாங்கிக்கார் வந்து கதாக்கே கட்னேக்கே அந்த கதையினுடைய அந்த கதை நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வினுடைய காலம், இடம், அதுக்கப்புறம் அதனுடைய என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையும் பத்தியான எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜிஸ்ஸே அது மட்டும் இல்லாம அது மாதிரி பண்ணி அது மூலமா பாடகோங்கே மண்மே ரீட் பண்றவங்களுடைய மனசுல சித்திர கிங் சூட்டே ஒரு இமேஜை நம்ம கண் முன்னாடி ஒரு கற்பனை இமேஜை கொண்டு வந்துடுறாராம். அவர் நாட்டக்குக்கோ சமஜான ஆசான் ஹோஹா அப்படி கொண்டு வந்த உடனே நாடகத்தை பத்தி புரிய வைக்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. नाटककार को देश और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए. அதாவது இந்த நாடகத்தினுடைய இந்த தேசம் காலம் அதுக்கேத்த மாதிரி வேர்ட்ஸை சூஸ் பண்றதும் இதுல ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சான். इस एकांकी में देश काल का निर्वाह खूब हुआ है. ஸோ இந்த ஏகாங்கில அந்த தேஷ்காலனுடைய நிர்வாக அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
नेक्स्ट कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा. அதாவது எந்த ஒரு ஏகாங்கியுமே कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा जब वह रंगमंच पर गेले जाने योग्य हो, क्योंकि एकांकी बहुता पढ़ने के लिए नहीं लेकिन देखने के लिए ही लिखा जाता है. அதாவது எந்த ஒரு நாடகத்தையுமே அது வந்து தபி உத்தமமான ஜாயேகா, அது சரியான நாடகம், அது ஒரு பெஸ்ட் அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, சப் வக எப்ப அது ரங்கு மஞ்சு பர் கேலே ஜானே யோகிய ஹோ, அந்த நாடக மேடையில நடிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறதோ. கியோங்கி ஏன்னா ஏகாங்கின்றது பஹூதா பட்னே கேலியே நகி, அதை படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு, அதாவது ரீடருக்கு மட்டுமானது மட்டும் இது கிடையாது. லேக்கின் ஆனா தேக்னே கேலியே ஹி லிக்கா ஜாத்தா ஹை, அதை எல்லாரும் அந்த நாடகத்தினுடைய கதையை புரிஞ்சு பார்க்கணுன்றதுக்காகவும் எழுதப்படக்கூடிய ஒரு நாடகம் தான் ஏகாங்கி. உதயன் நாமக் யஹ் ஏகாங்கி ரங்கு மஞ்சு பர் ஆசானி சே கேலா ஜா சக்தா ஹை. அதே போலதான் நம்ம உதயன்ற இது கேரக்டர் உதயன்ற கதை படிச்சோம் இல்லையா, அந்த உதயன்ற பேர்ல வரக்கூடிய அந்த ஏகாங்கியுமே இந்த நாடக மேடையில எளிமையா நடிக்கக்கூடிய ஒரு நாடகமாவும் இருந்துச்சு. அது போலதான் இந்த ரிஷேஷ் சிங்க்கும் அந்த தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. चरम सीमा ना द क्लाइमैक्स முடிவு. एकांकी की गति में जिस जगह पर एक नया मोड आता है उसी को हम चरम सीमा कहते हैं. அதாவது ஒரு ஏகாங்கியினுடைய கதிமேம் அந்த ஏகாங்கினுடைய கடைசி இதுல எந்த இடத்துல ஒரு புதிய திருப்பு முனை வருதோ, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதோ, அந்த உசிக்கோ அதான் நாம சரம் சீமான்னு சொல்றோம். அதுதான் அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்றோம், கதையினுடைய முடிவு. சரம் சீமா பஹூத் படி ஹோ தோ பாட்டக் ஊப் ஜாயேங்கே. ஆனா அந்த கிளைமேக்ஸே ரொம்ப லாங்கா இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்படின்னாலும் ரீடர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏகாங்கி கி சரம் சீமா நியமோं की सीमा के अंदर, இவர் இதுல இஸ் ஏகாங்கிக்கு இந்த ஏகாங்கி அதாவது ரிஷி சிங் ஏகாங்கினுடைய சரம் சீமா எப்படி இருக்கு, அந்த ரூல்ஸினுடைய எல்லைக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு ஏகாங்கினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நியமோं की सीमा के அந்த லிமிட்குள்ள இருக்கு. மக்கர் ஆனா கல்பனா கி சீமா கி பாஹர் ஹை, ஆனா கற்பனையினுடைய எல்லைக்கு வெளியில இருக்கு. அதாவது அத கற்பனை எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கற்பனைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, பட் அதையும் தாண்டி அது நம்மள கற்பனை பண்ண வைக்குது. உத்தேஷனா என்ன, நோக்கம், மெயின் குறிக்கோள், இந்த கதையினுடைய மெயின் எய்ம் என்ன, ஜோ பி சாதனா ஹோ அக்கர் ஸ்வார்த் சித்திக்கே லியே கியே ஜாயே. அதாவது யார் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னோட சுயநலத்துக்காக செய்யறாங்களோ, ஸ்வார்த் சித்திக்கேலியே தன்னுடைய செல்ஃபிஷ்காக செய்யறாங்களோ, கியா ஜாயே செய்யறாங்களோ, சார்த்தக் நஹி ஹோ சக்தா, அது என்னைக்குமே வந்து பயனுள்ளதா இருக்காது. தன்னோட சுயநலத்துக்காக செய்யற எந்த ஒரு செயலும் பயனுள்ளதா இருக்காது. ஹர் ஜப் தப தூசரோं की भलाई के लिए होना चाहिए. அதாவது ஒவ்வொரு ஜபம் பண்றவங்களும் தவம் பண்றவங்களும் தூசரிங்கி பலாயி கேலியே மற்றவர்களுடைய நலனுக்காக ஹோனா சாஹியே அந்த தவமோ பிரேயரோ பண்ணணும். யஹி சாபித் கர்னா இஸ் ஏகாங்கி கா உத்தேஷ ஹை. இதை வந்து ப்ரூவ் பண்றதுதான் இந்த கதை, இந்த ஏகாங்கினுடைய குறிக்கோள். உபசங்கர் என்ன, ருஷ்யஸ்ட்ரங்க் சஃபல் ஏகாங்கி ஹை. இதுல ருஷ்யஸ்ட்ரங்க் அப்படின்றது ஒரு சக்சஸ்ஃபுல் ஏகாங்கி. இது ஸ்ரீ விபின் சந்திர பந்து நாமக் லேக்கக் ஹை. இது யாருடைய, இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், விபின் சந்திர பந்தனுடைய ஒரு லேக்கக் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா?